Hey guys, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது மேகியை வச்சு ஒரு ரெசிபி தான், ஈவினிங் ஸ்நாக் மேகி பால். இந்த மேகி பால் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. மேகி ஒரு பாக்கெட், கேரட், பீன்ஸ், ஆனியன், கேபேஜ், கடலை மாவு ஒரு ஸ்பூன், மைதா 2 ஸ்பூன், கிரீன் சில்லி 1, சால்ட், ஆயில். ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் தான் இது. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மேகியை உடச்சி போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இதில் மேலே பவுடர் சேர்த்துக்கலாம். மேகி மசாலா தான். அது கூடவே இப்போ வெஜிடபிள்ஸையும் சேர்த்துருங்க மேலேயே. நீங்கள் தனியாக சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேகிலாம் போட வேணாம். இந்த மாதிரியே வெந்தால் தான் உங்களுக்கு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். ரொம்ப அந்த வெஜிடபிள்ஸும் வேகக்கூடாது. இந்த மேகி எவ்வளோ பாயில் ஆகுதோ அவ்வளோதான் அந்த வெஜிடபிள்ஸும் வேகணும். நல்லா அந்த தண்ணிலாம் இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், க்ரீன் சில்லி சேர்த்துக்கிறேன். கேபேஜ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் இருந்துச்சுன்னா கேப்சிகம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க. இது மேகி மசாலா சேர்த்துருக்கேன். மேகி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா விரவிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை போட்டுக்கோங்க, சின்ன சின்ன பந்தா. ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, ஃப்ரை ஆகும் போது நல்லா இருக்காது. ஸோ சின்ன சின்ன பந்தா போட்டு உருட்டி எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு பேக்கெட் மேகி தான் போட்டிருக்கேன். பட் இன்னொரு பேக்கெட் மேகியும் நமக்கு தேவைப்படும். பிகாஸ் அதில் நம்ம டிப் பண்ணணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மைதா சேர்த்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மேகி இந்த மாதிரி நல்லா உடச்சி வச்சுருக்கேன். நல்லா ஒரு துண்டாக சின்ன சின்னதாக இருக்கணும். அது அப்போ தான் உங்களுக்கு டிப் பண்ணி ஃப்ரை பண்ணும் போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த உருண்டை போட்டிருந்ததை அந்த மைதா பேட்டரில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நொறுக்கி வச்சுருக்க மேகியில் திருப்பி போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. இதை மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த டிப் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் நல்லா ஒரு வாட்டி உருட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த மேகி கீழே சிந்தாமல் இருக்கும். நம்ம நொறுக்கி வச்சுருக்க மேகி. இதே மாதிரி இன்னொரு மேகியும் அந்த பால்ஸையும் எடுத்துகிட்டு மைதாவில் ஃபஸ்ட்டு புரட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மேகிலையும் நல்லா போட்டு புரட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சாலே போதும். பிகாஸ் ப்ரௌன் ரொம்ப கருப்பாயிடக்கூடாது, நமக்கு கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும். ஸோ லைட்டாக அப்படியே கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக்கலாம். நான் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இதை ஃப்ரை பண்ணிக்க. பிகாஸ் வெளியே இருக்கிற மேகி நம்ம உடச்சி போட்டிருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் ஃப்ரை ஆனால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்தோடனே இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சிடுறேன். நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மேகியை சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான மேகி பால் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.